இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா 6060 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் 1089 காலி பணியிடங்கள். தகுதி பார்த்தீங்கன்னா 10th அல்லது ஐடிஐன்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய போகிறாங்க இந்த தொழில் பழகுனர் பதவிக்கு. லாஸ்ட் டேட் 9/2/2020. தமிழகம் முழுவதும் ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மத்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டில் 31/12/2019 அன்னைக்கு 6060 வந்து அப்ரெண்டிஸ் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3847 வந்து ஐடிஐ பேஜுக்கும் 2219 வந்து நான் ஐடிஐ அதாவது 10th முடித்தவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பதவி வாய்ப்புக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க 9/2/2020 லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னா 15 to 24 வயதுக்குள்ளே இருக்கணும். 9/2/2020 அன்னைக்கு. ஸோ இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ படித்தவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஐடிஐ ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் அவங்கவுங்க ட்ரேடுக்கு சம்மந்தமாக படித்திருக்க வேண்டும். ஐடிஐ படித்தவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் டீட்டெயில் வந்து விவரங்கள் கடைசியில் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா www.ofb.gov.in இணையதளத்தின் மூலியமாக விண்ணப்பம் செய்யலாம். செய்வதற்கு என்னென்ன வேண்டும் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபோட சாஃப்ட் காப்பி, ஸோ வந்து சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், 12 digit ஆதார் கார்டு போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபிசிக்கலி அதாவது ப்ரியாரிட்டிக்குரிய சர்டிஃபிகேட்டு, ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்ற விவரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பற்றி நீங்கள் மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்வு செய்ய போகிறாங்க. அதை பற்றி விவரங்கள், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட அதை பற்றி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ அதனுடைய ஸ்டைஃபண்டோட விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இவங்களுக்கு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் எக்ஸாம் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் நான் ரீஃபண்டபுள் 100 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக செலுத்திக்கலாம். அதை பற்றி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்கு கேண்டிடேட் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அவங்க மெடிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காலி பணியிடங்கள் விவரங்களை இப்போ நம்ம பார்ப்போம். நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 1089க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டில் வந்து கார்டைல் ஃபேக்ட்ரியில் அருங்காடில் ஐடிஐ அண்ட் நான் ஐடிஐ படித்தவர்களுக்கு காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 187 கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஆவடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 காலி பணியிடங்கள். இதுவும் ஐடிஐ நான் ஐடிஐ சொல்லியிருக்காங்க. ஹெச்ஏபிபி திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 89 காலி பணியிடங்கள். ஐடிஐ படித்தவர்கள் நான் ஐடிஐ படித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்து ஆவடி சென்னையில் பார்த்தீங்கன்னா 265 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ஐடிஐ நான் ஐடிஐ சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆவடி சென்னையில் பார்த்தீங்கன்னா 242 வந்து அறிவிச்சிருக்காங்க ஐடிஐ நான் ஐடிஐ பேஜில். அடுத்து ஓஎஃப்டி திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 178 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஐடிஐ நான் ஐடிஐ பேச்சு கிட்டத்தட்ட டோட்டலாக 1000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பம் செய்யுங்க. இந்த வீடியோ தகவலை தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.